யமுனை நதிக்கரையில் விளங்கும் மதுரா நகரம் மிகவும் அழகானது. அமைதியாக ஓடும் யமுனை நதியுடன் சேர்ந்து அந்த நகரம் தெய்வீகமான சூழலை பெற்றுள்ளது. காலை ஒளி முதன்முறையாக வானத்தை தொடும்போது புனிதம் நிறைந்த புதிய நாளை வரவேற்கிறது. மதுரா நகரத்தின் வீதிகள் அனைத்தும் வண்ணமயமான விளக்குகளால் அழகாக அலங்கரிக்கப்பட்டு வீடுகளின் முன் எரியும் தீபங்களின் ஒளியால் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த தீபங்களின் ஒளி மலர்களின் மீது விழுந்து அந்த வீதிகள் அனைத்தும் மகிழ்ச்சி நிறைந்த சூழலால் நிரம்புகின்றன. மதுரா நாட்டை ஆட்சி செய்த உக்ரசேன மன்னருக்கு 2 பிள்ளைகள் இருந்தனர். அவர்களில் மூத்தவன் கம்சன், இரண்டாவது அவன் தங்கை தேவகி. அவனுக்கு மிகவும் பிரியமான தங்கை தேவகி அழகு, பணிவு, சாந்தம் ஆகியவற்றால் அனைவரின் மனதையும் வென்ற அரச குமாரி. தேவகி கம்சனுக்கு வெறும் தங்கை மட்டுமல்ல, அவன் இதயத்திற்கு மிகவும் அருகில் இருந்தவர். சிறு வயதிலிருந்தே கம்சன் தேவகியை மிகுந்த பாசத்துடன் கவனித்தான். தேவகி சிரித்தாள். கம்சனின் முகத்திலும் மகிழ்ச்சி மலர்ந்தது. மதுரா அரண்மனையில் கம்சன் மிகவும் வலிமையான அரசன். போரில் தைரியம், பராக்கிரமம், போர்திறன் ஆகியவற்றால் புகழ் பெற்றவன். எவ்வளவு வீரமோ, ஆட்சியிலும் அவன் அதே அளவு புத்திசாலி. அவன் ஆணைக்கு எதிராக பேசும் தைரியம் யாரிடமும் இருக்காது. வியாபாரிகள் உற்சாகமாக தங்கள் கடைகளை திறந்து வாங்கும் விற்பனை மூலம் வீதிகள் அனைத்தும் கலகலப்பாக இருந்தன. குழந்தைகள் சிரித்துக்கொண்டே வீதிகளில் விளையாடினார்கள். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழும் நகரமாக மதுரா ஒளிர்ந்தது. அப்படிப்பட்ட மதுரா நகரத்தில் ஒரு நாள் திருவிழா சூழல் நிலவியது. ஆனந்த களிப்பால் நகரமெங்கும் ஆரவாரம் காணப்பட்டது. ஏனெனில் அந்த நாளில் தேவகியின் திருமணம் நடைபெறப் போகிறது. அவளை மணமகனாக வரப்போகும் வாசுதேவன் தைரியம், ஞானம், சாந்தம் கொண்ட உயர்ந்த மனிதர். அனைவரின் மரியாதையையும் பெற்ற வாசுதேவன் தனது நடத்தையால் எல்லோரையும் கவர்ந்திருந்தார். அவரது வார்த்தைகளில் நம்பிக்கை இருந்தது. அவரது இயல்பில் மரியாதை வெளிப்பட்டது. அதனால் தேவகி மற்றும் வாசுதேவரின் திருமணம் மிகச் சிறப்பாக நடைபெறப் போகிறது. அந்த மங்கள திருமணத்திற்காக மதுரா நகரமெங்கும் கொண்டாட்டம் பரவியது. தேவகியின் திருமணம் நடைபெற்ற நாள் கம்சன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். தன் தங்கையின் திருமணம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று அவன் மிகுந்த அக்கறையுடன் ஏற்பாடுகளை செய்தான். திருமணம் முடிந்த பிறகு தேவகி மற்றும் வாசுதேவரை அவர்களின் புதிய இல்லத்திற்கு அழைத்துச் செல்ல கம்சன் தானே ரதத்தை ஓட்டினான். அந்த நேரத்தில் அவன் முகத்தில் பெருமை இல்லை, தங்கைக்கு இருந்த அன்பு மட்டுமே தெரிந்தது. ஆனால் அந்த பயணமே அவன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்பதை அவன் அறியவில்லை. மகிழ்ச்சியால் நிரம்பிய இதயங்களுடன் அவர்கள் ரதத்தில் பயணம் தொடங்கினர். ரதம் மெதுவாக முன்னேறிக் கொண்டிருக்கும் போது திடீரென வானமெங்கும் அமைதி நிலவியது. அந்த அமைதிக்குள் ஏதோ பெரிய நிகழ்வு நடைபெறப் போகிறது போல தோன்றியது. அப்போது வானத்திலிருந்து ஒரு கம்பீரமான குரல் ஒலித்தது. கம்சா, நீ யாரை உடன் அழைத்துச் செல்கிறாய் என்று உனக்கு தெரியுமா? இந்த தேவகிக்கு பிறக்க இருக்கும் 8வது குழந்தை உன் அழிவுக்கு காரணமாகும். அதுவே உன் உயிரை எடுத்துக்கொள்ளும். அந்த வார்த்தைகள் கேட்டவுடன் கம்சனின் முகம் மங்கியது. அவன் கண்களில் பயம் தெரிந்தது. அவனுள் கோபம் எழுந்தது. அவன் ரதத்தை நிறுத்தினான். பயம் அவன் மனதை மாற்றியது. உடனே தேவகியை கொல்ல ஆணையிட்டான். தேவகி பயத்தில் நடுங்கினாள். அப்போது வாசுதேவன் கூறினான், கம்சா, உனக்கு ஆபத்து தேவகியால் இல்லை, பிறக்க இருக்கும் 8வது குழந்தையால்தான்.
அப்படி இருக்க தேவகியை ஏன் கொல்ல வேண்டும்? அந்த குழந்தை பிறந்தவுடன் நான் அதை உனக்கே ஒப்படைப்பேன். இருந்தாலும் கம்சனின் மனம் நம்பவில்லை. கம்சன் திடீரென யோசித்தான். அவன் உள்ளத்தில் பயம், வெளியில் அகந்தை, இரண்டும் கலந்திருந்தன. அவன் தேவகி மற்றும் வாசுதேவரை பிடித்து சிறையில் அடைத்தான். வாசுதேவன் தேவகிக்கு தைரியம் கூறுகிறான். தேவகி, பயப்படாதே, இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்று மெதுவாகச் சொன்னான். ஆனால் அவன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு மறைந்த பயம் எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது. எதிர்காலத்தில் தன்னை ஏதோ பெரிய ஆபத்து வந்தடையும் என்ற சந்தேகம் கம்சனை தொடர்ந்து துரத்திக் கொண்டிருந்தது. மதுராவின் சுவர்களுக்குள் இருள் அதிகரித்த போது இறைவனின் ஒளி இன்னும் நெருக்கமாக வந்து கொண்டிருந்தது. இது தொடக்கம் மட்டுமே. அடுத்த பகுதியில் தேவகி, வாசுதேவரின் வாழ்க்கையில் நடந்த அதிசய சம்பவத்தை நாம் காணப் போகிறோம். கிருஷ்ணர் எப்படி பிறந்தார்? அந்த பிறப்பு உலகத்தை எப்படி மாற்றியது? தெரிந்து கொள்ள அடுத்த எபிசோடில் சந்திப்போம். இந்த கதையை தவறவிடாமல் பார்க்க லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ குழந்தைகளுக்கு பகவத கதைகளை எளிதாக புரியும்படி சொல்லுவதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. யாரையும் புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் எங்களிடம் இல்லை.